காதலின் பொன்வீதியில். அத்தியாயம் 4. மதியத்திற்கு மேல் ஏதோ வேலை இருக்கிறது, கோபிச்செட்டிப்பாளையம் வரை சென்று வருகிறேன் என்று அப்பாவிடம் கூறிவிட்டு அக்னி கிளம்பிவிட்டான். நண்பர்களை பார்த்துவிட்டு வேலையை முடித்து கொண்டு திரும்பி வரும் பொழுது டிவிஎஸ் 50ல் வந்தவர் எதிர்பாராத விதமாக இவனது காரின் குறுக்கே வந்து விழ சடன் பிரேக் அடித்து காரை நிறுத்தினான். அப்படி இருந்தும் அவர் வண்டியிலிருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துவிட கால்களில் லேசான சிராய்ப்பு ஏற்பட்டுவிட்டது. தவறு தன்மேல் என்பதால் கூடிய கூட்டத்திடம் அவர் தனது தவறை ஒப்புக்கொண்டு அவனை விட்டுவிடும்படி சொல்ல மக்கள் கலைந்து சென்றனர். மனது கேட்காமல், சார், வண்டியை எங்கேயாவது நிப்பாட்டுங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க, நீங்க வாங்க, ஆஸ்பத்திரியில் காட்டி உங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் என்று கூறி தானே பக்கத்தில் இருந்த கடைக்காரரிடம் பேசி வண்டியை அங்கு கொண்டு நிறுத்தி பூட்டி சாவியை அவரிடம் கொடுத்தான். அவரை ஏற்றிக்கொண்டு அருகிலுள்ள டாக்டரிடம் காட்டி முதலுதவி செய்து வீடு எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு வந்து இறக்கிவிட்டான். ரொம்ப நன்றி தம்பி, டாக்டர் கிட்ட காட்டுனதுக்கும் மருந்துக்கும் ரூபா வாங்கிக்கோங்க என்று முத்துராமன் சொல்ல, இருக்கட்டும் சார், ஆனா இனி கவனமா வண்டியில போங்க, இதே மாதிரி எப்போதும் நடக்கும் என்று சொல்ல முடியாது